அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அது பெஸ்ட் ஒன்னுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான லீடர் நம்ம கூட இருக்காரு. அதனால் உங்களுடைய பலத்த கரவாசையோட நான் வந்து ஃபர்தர் ரிலேட்டட் டிலே வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய பலத்த கரவாசையோட நான் கோபா சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் கோபா சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ சார். எனக்கு அந்த இதுல நீங்க செக் பண்ணினா வெறும் ஜீன் மட்டும் போட்டிருக்கோம். அதுவும் கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணிடு. ஒரு ஜீன் மட்டும் இருக்கு, அதை கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்றது. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஜேஆர்சிஎம் இந்த மாசம் 24th நவம்பர் 24th நவம்பர் வந்து என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியுமா? இந்த மாசம் 24th சாட்ல டைப் பண்ணப்போ பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியும். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் 24th நவம்பர்? இந்த மாசம் நவம்பர் 24 தெரியுங்களா? சார் அனிவர்சரி. ஆனிவர்சரி ப்ரோக்ராம். ஆர்சிஎம் வந்து 24 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம எல்லாம் வந்து ஆர்சிஎம் அப்படி சொன்னா ஒரு பெரிய டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட கூட சேர்ந்து கழிந்த அஹ், கொஞ்சம் வருஷமா இயர்ஸா நம்ம ஆர்சிஎம்மோட கூடயே போயிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்டே பேக் பண்ணணும், நல்லா வளரணும் அப்படி சொன்னா அதில் வர்ற டைரக்ட் செல்லர்ஸ் வந்து அதோட கூட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி முன்னாடி போகும். கரெக்ட் தானே? ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிள் ஆனா தான் கம்பெனி நிற்கும். ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிள் ஆனா மட்டும்தான் அந்த கம்பெனி இருக்கும். ஸோ ஆர்சிஎம் வந்து லாஸ்ட் 24 years சக்சஸ்ஃபுல்லா நடந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து காரணம் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த கம்பெனியில வேலை பண்ற நம்ம எல்லாருக்கும் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வந்து இது ஒரு பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஆல் அவர் ஜாயிண்ட் ஆக்டிவிட்டி, பிகாஸ் ஆஃப் ஆல் அவர் டீம் ஒர்க், இந்த கம்பெனி வந்து 24 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் தாட்டி 25th இயர்லுக்கு ஸ்டெப் பண்ணியிருக்கு. நார்மலி வந்து இந்த கார்பரேட் செக்டர்ல பிசினஸ் ஃபீல்டுல ஒரு கம்பெனி ஓபன் ஆனா, இதை கொஞ்சம் கவனிக்குங்க, ஒரு கம்பெனி புதுசா ஓபன் ஆனா மேக்சிமம் 2 to 4 yearsக்குள்ள, எத்தனை வருஷம்? மேக்சிமம் 2 to 4 yearsக்குள்ள 90% ஆஃப் த நியூ பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வில் க்ளோஸ். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிசினஸ் நடத்தி கொண்டு போகிற வழி சரியாகி இருக்க மாட்டான். அதோட அக்கௌண்டிங்ஸ், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஏதோ கொஞ்சம் அதில் உள்ள ப்ராடக்ட் டிமாண்ட், சப்ளை, ட்ரைனிங், இதுல எல்லாம் கொஞ்சம் பிளஸ் மைனஸ் வந்தா ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு புது கம்பெனி 2 to 4 years இருந்து மேல போகிறது இல்லை. ஆனா ஆர்சிஎம் 24 years சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் தாட்டிட்டு 25th இயருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நவம்பர் 24th டெல்லி இந்திரா காந்தி ஆடிட்டோரியத்துல பெரிய அளவில் நடக்க போகுது. இப்போ நம்ம எத்தனை பேர் இந்த இன்னைக்கு அட்டென்ட் பண்ற எத்தனை பேர் டெல்லிக்கு ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணிருக்கு? தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் போற? எனிபடி பிளான்ட்? ஜெகதீஷன் சார், வேதராஜன் சார், ஹவு மெனி பீப்புள் பிளான் டு டெல்லி? எத்தனை பேர்? கவிதா மேடம் எத்தனை பேர் பிளானிங்ல? விஜயா மேடம் எத்தனை பேர் பிளானிங்ல இருக்கு டெல்லி? இட் வில் பி a miracle program. It will be a miracle program. More than 20-25,000 people are attending the program. Yes, I am registered. Vijaya madam has already registered. Pichai Kumar சொல்றாரு 7 people are already planned. Very good. Why we should go for such big functions? அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதுக்கு போகணும்? நமக்கு தெரியும் ஆர்சிஎம்ல உள்ளது சோப்பு, பேஸ்ட்,
இது சேல் பண்ணினா ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும், பிவி வரும். கன்சிஸ்டன்சியா பண்ணினா கன்சிஸ்டன்சி ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். நியூட்ரி சார்ஜில் பண்ணினா டபுள் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் வை ஷுட் வி கோ ஃபார் சச் பிக் இவெண்ட்ஸ்? நாம எதுக்கு போகணும்? எல்லாமே தெரியுமே. எவ்ரிடே ஜூம் ப்ரோக்ராம் நடக்குது, நம்ம ஜூம் அட்டென்ட் பண்றேன், நியூட்ரி சார்ஜ் ட்ரைனிங் நடக்குது, கீசோல் ட்ரைனிங் நடக்குது. நிறைய சவுத் இந்தியன் லீடர்ஸும் நார்த் இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாரு. ஆர்சிஎம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தெரியும். லாஸ்ட் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜூம்ல வந்து இன்னைக்கு எத்தனாவது செஷன்? 1700 சம் சேஞ்ச் செஷன் கண்டினியூஸ் 2 o'clock செஷன் நடந்து போயிட்டே இருக்கு. அப்ப நமக்கு கண்டினியூஸா வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தான் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். பட் வை ஆர்சிஎம் மூட 24th anniversary டெல்லியில நமக்கு எதுக்கு போகணும்? வை ஷுட் வி கோ? எனி ஐடியா? வேதராஜன் சார், எதுக்கு இந்த பெரிய ஃபங்க்ஷன் நம்ம போகிறதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரு 2 minutesல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வை ஷுட் an RCM direct seller should attend a big function like 24th anniversary, RCM 24th anniversary at Delhi? வேதராஜன் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 2 minutes டைம் ஃபார் யூ சார். வேதராஜன் சார் கோஸ்ட் இல்லன்னு நினைக்கிறேன். சார் வேடராஜன் சார் ஓவர்ஸ் சார். தேங்க்யூ சார். ஏஆர்சிஎம் சார். எஸ் சார். சார், எவ்ரி ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் அவர் பிஸ்னஸ் வில் பி அட் நெக்ஸ்ட் லெவல் சார். அடுத்த லெவல் போகிறதுக்கு தான் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளும் நம்ம டீமும் அங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் வந்து கேரண்டீடு. அடுத்த பின் லெவல் இஸ் கேரண்டீடு இன் எவ்ரி ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் என்ன, சாரி சார், ஐ எம் நாட் அட்டெண்டிங் திஸ் ஃபங்க்ஷன், சாரி. So That's okay. next time I will make it surely. That is okay. 25th That year is I will okay. make it, sir. That is okay. So but this ULP எல்லாமே நாங்க ஃபுல் பிளட்ஜா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், சென்னை ULP-ய. ஸோ அதில் வந்து வில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளை நாங்கள் வந்து அங்கே அட்டன் பண்ண வைக்கிறோம் நாங்கள். ஸோ அதனால் வி டோன்ட் மிஸ் எனி ஃபங்க்ஷன் யூஸ்வலி. பட் ஃபங்க்ஷனில் தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அங்கே வந்து நம்மளுடைய லீடர்ஸோடைய வேலை வந்து ஈஸி ஆகிடும் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டீம் இருந்தாங்கன்னா. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ட் நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் கேட்டுக்கிறோம். நாங்கள் தேங்க்யூ வேதராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதாவது வந்து சார் என்ன சொல்றாரு, ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம போய் அட்டென்ட் பண்ணும்போது, நம்ம டீமோட கூட சேர்ந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது, டீமில் நம்ம சொல்லாமையே நம்ம டீம் வளரும். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம டீமில் வந்து மோட்டிவேஷன் இருக்கும், எனர்ஜி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணினா, ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது தான் நம்ம தமிழ்நாடை விட்டு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா நீங்க அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்ல போனா தான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல, ஈரோடுல, சென்னையில, மதுரையில மட்டும் இருந்தா இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு அவ்வளவு ஐடியா கிடைக்காது. அப்ப அந்த ஐடியா கிடைக்கணும்னா இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன், நேஷனல் லெவல் ஃபங்க்ஷன்ல போகும்போது ஆசாமில் என்ன நடக்குது, யூபியில் என்ன நடக்குது, பீகார்ல என்ன நடக்குது, கேரளால என்ன நடக்குது, இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்ல கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா நேரடியா வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நேரடியா வந்து நீங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கும், ப்ராடக்டோட அவைலபிலிட்டி இல்ல, டிப்போக்காரன் சரியா சப்போர்ட் கொடுக்கறது இல்ல பியூசி இல்ல, பெருசா சேல்ஸ் இல்ல, அதனால எனக்கு பின் வரல, எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஃபெஸ்டிவல் இருந்தது, எனக்கு டீமோட லீடர் மாதிரி கரெக்டா சப்போர்ட் கொடுக்கல. நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பைசட் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு எனக்கு அச்சீவ்மெண்ட் வராம இருக்கிறதுக்கு காரணம் வந்து கம்பெனி, ப்ராடக்ட், பியூசி, டிப்போ. ஆனா இதே பிரச்சனைகள் எல்லாம் இருந்த பீகார், யூபி, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், அங்கெல்லாம் பின் எப்படி வருது? அது நமக்கு தெரியணும்னா நம்ம டீமை எல்லாம் கூட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல போய் உட்காரும் போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டும் அவரெல்லாம் பெரிய பெரிய பின்ன அச்சீவ் பண்ணிட்டு அங்க நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல வந்து ராயல்டி ரெக்கக்னிஷன் எடுக்கிறாரு, டெக்னிக்கல் அச்சீவ் ரெக்கக்னிஷன்ஸ் எடுக்கிறாரு. சோ வேதராஜன் சார் சொன்ன மாதிரி நம்ம டீமில் உள்ள ஆட்கள் வந்து ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும்னா திஸ் ஃபங்க்ஷன்ஸ் will help you. இல்லனா நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களை டீம் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கும். சோ அந்த எக்ஸ்கியூஸ் தாட்டி நம்ம முன்னாடி போய் ஒரு அச்சீவ்மெண்ட் எடுக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனிவே 24th ஃபங்க்ஷன், 24th November இஸ் வெரி வெரி க்ளோஸ்.
Next function, wherever it is, whether it is in Delhi, whether it is in Kerala, big function, monthly or bi-monthly, means so 2 months 3 months la ஒரு big function attend பண்ண plan பண்ணும். Big function means more than 1000-2000 people. அது எங்க சேருதோ நீங்க உங்களை டீமை கூட்டி போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றது உங்களை டீமோட எனர்ஜி வர்றதுக்கு it will help you. Okay, so that was regarding 24th anniversary. That is a very big achievement. That is a very very big achievement in RCM. அது எப்படி அது நீங்க கொண்டோ கோபாஜி ஓகே எஸ் நோ ப்ராப்ளம். இங்க இன்னொரு போன்ல கால் வந்தது. ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ டு க்ரோ யுவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிட்டு வி வில் கோ டு த ப்ரோக்ராம். யா, ஸோ இட் இஸ் ஹியர். We are all in direct selling. நம்ம எல்லாம் வந்து டைரக்ட் செல்லிங்ல இருக்கு. ஓகே, so direct selling is the growing industry of 21st century. வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி, இந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியாவுக்கு எதுக்கு தேவை, இது எப்படி வளரும், இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு சப்போர்ட் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஃபிக்கி, FICCI, ஃபிக்கி, KPMG, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். தே ஆர் ஆல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். வேர்ல்டு வைட் அவர ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ற ஆள்கள், ரைட், ஆர்கனைசேஷன்ஸ். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆல்ரெடி தே ஹாவ் இன்ஃபார்ம்ட் தட் த அப்கமிங் next industry is direct selling. Anybody know what is an industry? யாருக்கு தெரியுமா இண்டஸ்ட்ரி அப்படி சொன்னா என்னது? பாபு சார் தெரியுமா? திருவள்ளூர் பாபு சார் தெரியுமா? what is an industry? direct selling is the upcoming industry. அது கவர்மெண்ட் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்கை வந்து இண்டஸ்ட்ரியா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. பாபு சார் கேக்குதா நான் சொல்றது? எஸ் சார், கேக்குது சார், கேக்குது கேக்குது. சோ உங்களுக்கு தெரியுமா what you mean by an industry and why direct selling is given the name as industry title? ஓகே சார், என்னுடைய புரிதல் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரினா ஒரு சம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அங்க வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த இண்டஸ்ட்ரி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி. அதாவது மேனுஃபேக்சரிங் ஏரியா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ஓகே, insurance sector is an industry. Yes, there is no product, only non-tangible products. There is no manufacturing, but still insurance sector is also an industry. Industry சொன்னா எப்படி கேட்டா insurance sector, industry சொன்னா there will be some financial transactions, number one. Number two, so many people, நிறைய ஆட்களுக்கு அது மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. So many people will get secured without the influence of the company. Company-ஓட influence, the influence of government-ஓட influence இல்லாமையே நிறைய ஆட்களுக்கு வருமானம் கொடுக்கிறது. Like software. Like Babu sir, software is also an industry. Software is also an industry. அப்படியே நீங்க பார்த்தா அயர்ன் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பாபு சார் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணி வேற ஷாப் வழியா சேல் பண்ற, அதுவும் வந்து that is also an industry. That is tangible products. Non-tangible, அதாவது physically there is no product, like software, insurance, அதெல்லாம் வந்து financial products. Software வந்து technology products. Artificial intelligence, that is a technology product. They are all industry. Industry means there is some financial transactions and நிறைய ஆட்களுக்கு வந்து through that industry people are getting job
and there is no direct influence not required by the government. They declare it as, and that industry will contribute for the nation's growth. நம்ம கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த மாதிரி புரிஞ்சு இந்த ஆர்கனைசேஷன்ஸோட சஜஷன்ல கவர்மெண்ட் has declared direct selling also as the 21st century business industry, next industry, upcoming industry. அதனால டைரக்ட் செல்லிங்ல there are so many people, lakhs of people will get job, right? நிறைய நம்ம டைரக்ட் செல்லிங் மூலமா ஆர்சிஎம் பிசினஸ் மூலமா பெரிய வளர்ச்சி நம்ம கண்ட்ரியில வரப்போகுது. These are all told by our Abdul Kalam when he was president of India. அவர் சொன்னாரு, network marketing is the fastest going business of 21st century, which must be joined by every young man and woman. Otherwise, you can never get the best of your youth age. அதாவது young man and woman வந்து டைரக்ட் செல்லிங்கில் வந்து என்ட்ரி ஆகணும். அப்போதான் ஒரு யூத், ஒரு யங்ஸ்டரோட ஃபுல் எபிலிட்டி, கெப்பாசிட்டி நீங்க வெளியில எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், நீங்க ஒரு டீச்சரா வேலை பண்ணினா நீங்க டீச்சராகவே இருக்கும் லைஃப் டோட்டல். நீங்க ஒரு சேல்ஸ்மேனா இருந்தா நீங்க சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பேங்க்ல வேலை பண்ணினா எந்த கேட்டகரியில அந்த நீங்க ஜாபில் வந்திருக்குதோ அந்த கெப்பாசிட்டியில நீங்க வேலை பண்ணிட்டு லைஃப் டைம் அப்படியே அந்த வேலையில போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணினா அதே ஒரு பிசினஸ் மட்டும்தான் நீங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆர்சிஎம் மாதிரி ஒரு பெரிய டைரக்ட் செல்லிங் இந்தியாவில் தி பிகெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்ட் செல்லிங் வந்து கம்பெனி வந்து தட் இஸ் ஆர்சிஎம். ஆர்சிஎம் மாதிரி ஒரு கம்பெனியில் வந்தா நீங்க நியூட்ரி சார்ஜ் தெரியணும், உங்களுக்கு ஹரி சஞ்சீவினி தெரியணும், உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் தெரியணும், எஃப்எம்சிஜி தெரியணும், பெயிண்ட் தெரியணும். பெயிண்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஆல் டுகெதர். பெயிண்ட் இஸ் a very big industry. அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆர்சிஎம் குள்ள வந்திருக்கு. That is why RCM has grown as one of the biggest direct selling company in India. Nutrition is a separate segment of industry. அதுல வந்து நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கும், டயட்டிஷியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு சேர்ந்தது. பட் அந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து ஆர்சிஎம் ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்து that nutrition industry has clubbed with RCM. So ஒரு மனிதன் ஆர்சிஎம் கூட உள்ள வந்தா he can explore his ability at any level. அது நம்ம புரிஞ்சிருக்கணும். That we have to understand, right? அதனால நம்ம மோடி சார் என்ன சொல்றாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி என்ன சொல்றாரு, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா இந்தியால வந்து நிறைய யூத் இருக்கு, நிறைய யூத் இருக்கு. யூத்துக்கு என்ன வேணும்? வேலை வேணும், படிச்சு முடிச்சு வேலை வேணும். ஆனா கவர்மெண்ட் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. பிரைவேட் செக்டர்லும் கம்மியான வேலை தான் கிடைக்கும். வேலை கிடைச்சாலும் வருமானம் கம்மி. ஓகே, பப்ளிக் செக்டர்ல அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இதுல எல்லாம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. மேபி ஒரு 2% பீப்புள் கேன் பி அகாமடேட்டட். மீதி இருக்கிற 98% யூத் வில் பி அன்எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாஸ் பிகெஸ்ட் கன்சர்ன், பெரிய பிரச்சனை. ஆனா இது வந்து சால்வ் பண்றதுக்கு, ரெஸ்கியூ பண்றதுக்கு டைரக்ட் செல்லிங் அட் ரெஸ்கியூ. யார் சொன்னது? This is told by our Prime Minister Modi ji. Right. அதனால government has issued 2016 direct selling guidelines. ஒரு direct selling company எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும், இதுல எப்படி கொண்டு போகணும், that is being told by the guidelines which is issued by Government of India through the Gazette. அது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, already government has given guidelines to the universities, to the colleges, to the universities to teach the youth, youngsters, upcoming youngsters mattum illa, anybody who is involved in direct selling, you can go and take diploma, you can take degree, you can take LLB, you can become நீங்க ஒரு வக்கீலா மாறிடலாம். You can take LLB in direct selling. ஓகே, இன் ஷூலினி யூனிவர்சிட்டி, ஹிமாச்சல் பிரதேஷ், நீங்க அங்க எல்எல்பி எடுக்கலாம், டாக்டரேட் எடுக்கலாம். யூ கேன் பிகம் டாக்டர் இன் டைரக்ட் செல்லிங். நீங்க யோசிச்சு பாடுங்க, ஜஸ்ட் திங்க். பழைய காலத்துல ஆல்மோஸ்ட் மேபி அபவுட் 5-6-10 years பேக் டைரக்ட் செல்லிங் சொன்னா ஆட்கள் ஓடி போயிட்டு இருந்தது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆளை பிடிக்கிற பிசினஸ் எனக்கு பிடிக்காது,
என்னோட பையன் வந்து டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், பேங்க்ல போகணும், அந்த வேலை பண்ணணும், இந்த பிசினஸ். ஆனா இப்ப வந்து அப்பா அம்மா பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? யூ லேர்ன் அபவுட் த அப்கமிங் ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் டைரக்ட் செல்லிங். நீங்க அது படி, நீங்க அதுல வக்கீல் ஆகு. இப்ப சார் IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ் are getting trained about direct selling. உங்களுக்கு தெரியுமா? IPS officers, IAS officers, they are getting trained. Police people are getting training on direct selling. சார் டைரக்ட் செல்லிங் வந்து பெரிய அளவில் வளர்ந்து போயிருக்கு சார். நம்ம we are unaware about what is happening. நம்ம சோப்பு பேஸ்ட் கொஞ்சம் அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி போயிட்டே இருக்கு. பட் ஆனா ஆல் இந்தியா லெவல்ல டைரக்ட் செல்லிங் எந்த அளவில் வளர்ந்து போயிட்டு இருக்கு, we do not know. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல if you want to take a diploma course in a university, the minimum course fees is 1.5 lakhs, 1.5 லட்சம். பாருங்க அதுல, this is published by the university. 1.5 லட்சம், 1.5 lakhs, that is only the course fees. எக்ஸாமினேஷன் ஃபீஸ், புக், மீதி இருக்கிற அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. நீங்க ஒரு டிப்ளமா படிச்சு வெளியில வரும்போது your expenses will be minimum 3 to 4 lakhs. அந்த டிப்ளமா கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் ஜூம்ல it is free of cost. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேமெண்ட் கொடுத்திருக்க சொல்லுங்க இந்த ஜூம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கு? நேத்து வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கும், இன்னைக்கு ஒரு டைப் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது, நாளைக்கு இன்னொரு டைப் ஆஃப் அவேர்னஸ் நடக்குது. கோர் லீடர்ஸ் வந்து பேசுறது, அப்ளைன் லீடர்கள் வந்து பேசுறாரு, கம்பெனி வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குற, கம்பெனி ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ட்ரைனிங் கொடுக்குது. வாட் இஸ் த ஃபீஸ் யூ ஆர் பேயிங்? நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பேமெண்ட் கொடுக்காம யூ ஆர் அட்டெண்டிங் அண்ட் கெட்டிங் knowledge what you can learn in universities. Yes, வேதராஜன் சார் போட்டிருக்கு பாருங்க, ஜீரோ, நோ சார்ஜஸ். ஆனா நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிச்சு ஒரு டிப்ளமா எடுக்கணும்னா you have to spend minimum 3 to 4 lakhs rupees by the time you complete your 1 or 2 years course. Okay, Karnataka State Open University, many universities. So you are all welcome to the biggest direct selling company of India, that is RCM Business. நம்ம அதில பெருமைப்படலாம். We can be all proud and வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு, ஒரு கிளாப் நம்ம கொடுக்கலாம், because we are in one of the biggest direct selling company of India. இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நம்ம சேர்ந்துக்கு. தட் இஸ், அது நம்முடைய ஒரு அதிர்ஷ்டம். ஸ்டில் பீப்புள் டைரக்ட் செல்லிங் தெரிஞ்ச ஆட்கள் இப்போவும் நல்ல கம்பெனி தேடி அலைஞ்சிட்டு இருக்கு சார் மார்க்கெட்ல. அவருக்கு RCM தெரியல. தமிழ்நாட்டுல நம்ம வந்து லாஸ்ட் 15 இயர்ஸா RCM சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்போவும் டைரக்ட் செல்லிங்ல இந்தியாவில பெரிய கம்பெனி RCM சொல்லி நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ்களுக்கு இப்பவும் தெரியல. யார் சொல்லி கொடுக்கணும்? நீங்க சொல்லினா நீங்க தமிழ்நாடுட நம்பர் 1 லீடரா மாறும். For that you have to leave your comfort zone. நீங்க கம்ஃபர்டபிளா வீட்டில் உட்கார்ந்து நெட்வொர்க் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கட்ட முடியாது. You have to come, step out of your house. You have to travel, meet the people and tell about the industry. இந்த அவேர்னஸ் நீங்க கொடுக்கணும். Nation is now positive on direct selling. இன்னைக்கு இந்தியா வந்து பாசிட்டிவா இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஃபார்மிங் த டைரக்ட் செல்லிங் மானிட்டரிங் அத்தாரிட்டி. தெரியுமா உங்களுக்கு? டைரக்ட் செல்லிங் கூட மானிட்டரிங் அத்தாரிட்டி வரப்போகுது சார். தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் பை த கவர்மெண்ட். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன். முன்னாடி நான் சொன்னேன் நிறைய இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நடக்குது, லைக் கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் ஆல்ரெடி மானிட்டரிங் அத்தாரிட்டி இருக்கு. எனி இண்டஸ்ட்ரி, எனி field which is given a title as an industry will have, I am meeting every house. Yes, Mishay Sukumar sir, correct. நான் சிங்கிளா பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் இருக்கும்? about 7 crore, 8 crore, 8 கோடி, 7 கோடி இருக்கும் நினைக்கிறேன். 7 crores இல்ல 8 கோடி இருக்கும் தமிழ்நாட்டில். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எடுத்தா, number of families,
நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் எத்தனை? எஸ் 8 கோடி. எஸ் வேதராஜ் சார், தேங்க்யூ. 8 கோடி டோட்டல் பாப்புலேஷன் இருக்கு. ஸோ எத்தனை ஃபேமிலி வீடு இருக்கும் கேட்டா அப்ராக்சிமேட்லி ஒரு 3 crores வீடுகள் இருக்கும். வீடு ஃபேமிலி 3 crores ஃபேமிலிஸ், ரைட்? நான் வந்து டீம் ஒர்க் இல்லாம நான் தனியே கொஞ்சம் ஆள்களை வச்சு 1 plan per day பேஸ்ல நான் வேலை பண்ணிட்டு போனான். இஃப் ஐ எம் ஒர்க்கிங் 1 plan per day, ஒரு ஆளை ஒரு நாள் மீட் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோ. இஃப் ஐ ஹாவ் டு கவர் 3 crores 3 கோடி ஃபேமிலி கவர் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கிவ் 1 plan per day பேஸ்ல நான் பிளான் பண்ணினா ஐ வில் டேக் 3 crores days டு கவர். 3 கோடி நாட்கள் எனக்கு வேணும். தமிழ்நாடு மட்டும் நான் சொல்றேன், ஒன்லி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை ஃபேமிலி இருக்கு? 3 கோடி, 3 crores. If I am giving plan 1 family 1 house per day, அவ்வளவுதான். நான் டீம் ஒர்க் எதுவும் பண்ணல. டீம் ஒர்க் பண்ணாம நான் தனியே சுட்டிட்டு இருந்தா இட் வில் டேக் 3 crores days 3 கோடி நாள்கள் எடுக்கும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீட்டுல போய் ஆர்சிஎம் பத்தி சொல்றதுக்கு 3 கோடி. உங்களுக்கு தெரியுமா எனக்கு லைஃப் டைம் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? யூ நோ ஹவு மெனி டேஸ் ஐ ஹாவ் இன் மை லைஃப்? சப்போஸ் ஒரு யங்ஸ்டர், ஒரு யூத் வந்து ஒரு 20 years ஆஃப் இஸ் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 70 years ஏஜ் வரைக்கும் அவர் வேலை பண்ணினா 50 years அவர் வேலை பண்றாரு இன்டு 300 days கால்குலேட் பண்ணலாம் ஒரு வருஷம். ஏன்னா சண்டே வருது, ஹாலிடேஸ் வருது, ஃபெஸ்டிவல்ஸ் வருது, கல்யாணங்கள் வரும், வீட்டுக்கு இது வரும், ஹவுஸ் வார்மிங் செரிமனிஸ் வரும். ஒரு 300 days ஒரு வருஷம் ஒரு இயர்ல வேலை பண்ணினா ஒரு ஆள், நான் தனியே குரூப் ஒர்க்கு டீம் ஒர்க்கு எதுவும் இல்லாம எல்லார்கிட்டையும் சண்டே போட்டு நான் தனியா மட்டும் நான் ஆர்சிஎம் சொல்லிட்டு போனா 50 years யங்ஸ்டர் யூத் ஏஜ் 20 years ஆஃப் ஏஜ்ல நான் ஸ்டார்ட் பண்ணினா அப் டு 70 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் if I work in RCM, that is 50 years into 300 days, I can cover 15,000 houses. 15,000 houses. 15,000 வீடு மட்டும்தான் நான் கவர் பண்ண போறேன். அவரோட மீனிங் என்ன தெரியுமா? எத்தனை வீடு இருக்கு தமிழ்நாட்டுல? 3 கோடி, 3 crores. நான் லைஃப் டைம் டீம் ஒர்க் இல்லாம நான் தனியே ஓடிட்டே சுட்டிட்டே இருந்தா I can cover maximum 15,000 houses in my lifetime. 50 years. That is why in RCM, in direct selling, உங்களை டீமை வந்து பெரிசா கொண்டு போகணும். தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற 3 கோடி வீடும் நான் RCM சொல்லணும் அப்படி இருந்தா நீங்க தனியா ஓடினா ஆகாது. 50 வருஷம் நீங்க ஓடினாலும் 15,000 வீடு தான் நீங்க கவர் பண்ண போற. 3 கோடி டச் பண்ண முடியாது. அதனால டீம் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது புரியுதா? டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்வுட் டீம் ஒர்க் யூ காண்ட் கவர் தமிழ்நாடு. ஃபர்கெட் அபவுட் இந்தியா. யூ காண்ட் கவர் தமிழ்நாடு இன் யுவர் லைஃப் டைம். நீங்க சேலத்தில் போய் பிளான் கொடுக்க முடியாது, நீங்க கோயம்புத்தூர்ல எத்த முடியாது, சென்னையிலிருந்து நீங்க டிராவல் பண்ணி மதுரையில போய் பிளான் கொடுத்து நீங்க அங்கேருந்து காசு என்னது நாகர்கோவில்ல போய் அங்கேருந்து நீங்க திருச்சியில வந்து உங்களை லைஃப் டைம் நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும். பட் யூ வில் நாட் கவர் ஈவன் தமிழ்நாடு. அதனால கிரியேட் லீடர்ஸ், கிரியேட் லீடர்ஸ், கிரியேட் லீடர்ஸ் இன் த டீம். Come out of the comfort zone. So, identify the right direct selling company and be consistent with the system. With the system. சிஸ்டத்தோட கூட நம்ம சேர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்போ எப்படி நம்ம ஒரு ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட் ஆயிருக்கணும். ஒரு கம்பெனி வந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுத்தா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா தட் இஸ் நாட் எ ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. எனி ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து இட் வில், அதுவும் തിരിക്കി ഇങ്ങോട്ട് അങ്ങനെ വേണ്ട, ഇത് തിരിക്കി, ഫാൻ തിരിക്കി,
இன்னைக்கு காற்றுள்ள வேண்டி வச்சு. ஓகே, ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கணும், நல்லா இருக்கணும், விலை கம்மியா இருக்கணும், அப்பதானே ரீபர்ச்சேஸ் நடக்கும். ஆனா இந்தியாவில் உள்ள ஒரு 90% கம்பெனியும் அதோட ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லியா இருக்கும், நமக்கு தேவைப்படாம உள்ள ப்ராடக்ட் கொஞ்சம் வெறும் பணத்துக்காக கொடுக்குறேன். ஸோ இன் எனி ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி த ப்ராடக்ட் வில் ஹாவ் த குவாலிட்டி ஆஃப் ரீபர்ச்சேஸ். ரெண்டாவது என்னது, கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்றதில்ல, கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செலக்ட் ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அப்புறம் ரைட் எஜுகேஷன் சிஸ்டம். எனக்கு நியூட்ரிஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு கம்பெனியோட ட்ரைனர்ஸ் இருக்கணும், எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு கம்பெனியோட ட்ரைனர்ஸ் இருக்கணும், எனக்கு சிஸ்டம் சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரைன்டு பீப்புள் இருக்கணும். ரைட், ஹரிசஞ்சீவனி ஆர்கானிக் ஃபார்மிங் அது சொல்லி கொடுக்கறதுக்கு கம்பெனியோட ட்ரைன்டு பீப்புள் இருக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி திங் ஐ ஷுட் ஹாவ் ஏ குட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த கம்பெனி. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் we can identify that it is a right direct selling company. A company with a strong vision and a long term plan. நார்மலா வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில வந்தா லீடர்ஸ் என்ன சொல்லும் தெரியுமா, நீங்க சீக்கிரமா வாங்கோ, சீக்கிரமா ஜாயின் ஆகுங்கோ, தமிழ்நாட்டுல நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் வந்தா மீதி இருக்கிற எல்லாரும் வந்து உங்களுக்கு கீழே வரும், இப்படி பயப்படுத்திட்டு வந்து ஐடியா எடுக்கிற கம்பெனிஸ் எத்தனை இருக்கு தெரியுமா? யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன் இன் தமிழ்நாடு, நீங்க தான் கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட போற, நீங்க தான் கேரளாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட போற. ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டு என்ன பண்ண போற? அந்த கம்பெனியோட ப்ராடக்டும் தேவையில்லை, அந்த கம்பெனிக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணாலும் நீங்க லைஃப் டைம் 50 இயர்ஸ் கண்டினியூஸா எஃபோர்ட் போட்டாலும் தமிழ்நாடுல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையில் நீங்க போக முடியாது. அத்தனை ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா நம்ம போடுற டைம் எஃபர்ட் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா the choice of the company should be right. நீங்க தப்பான ஒரு கம்பெனியில போய் உங்களை டைமை போட்டு அதோட ப்ராடக்டும் தேவையில்லை, சும்மா பணத்துக்காக நீங்க போனா you are wasting your time. That's all. You are wasting your time. You are spoiling others' future. So இந்த டைரக்ட் செல்லிங், சரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து எதுக்கு கவர்மெண்ட் வந்து இவரு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணது? பிகாஸ் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஓப்பன்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. It will benefit the society. It will benefit the nation. Right? 100% tax collection. எந்த விதமான ஆடிட்டிங்கும் அவசியம் இல்லை. வெளி மார்க்கெட்ல அப்படி இல்லை. வெளி மார்க்கெட்ல எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆனா அதோட ஃபுல் டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகிறது இல்லை. ரைட்? there are lot of mal practices. ஆனா வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனில நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணினா ஐ வில் மேக் ஷுர் தட் மை ப்ராடக்ட் இஸ் பில்ட் இன் மை நேம். அந்த பில் பண்ணியா மட்டும்தான் எனக்கு அந்த பிவி கிடைக்கும். அந்த பிவி கிடைச்சா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? கமிஷன் கிடைக்கும். ஸோ ஐ வில் as a direct seller I will make sure நான் பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட் கம்பல்சரியா பில் ஆகுது அப்படி சொல்லி எவ்ரி டைரக்ட் செல்லர் வில் மேக் ஷுர். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம 100% டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். when the tax is getting collected it contributes to the nation's growth. Tax collection, small scale industry, growth of small scale industries, small retail shops. இப்ப சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ், லேக்ஸ் ஆஃப் ரீட்டைல் ஷாப்ஸ் இந்தியாவில் உள்ளது க்ளோஸா போயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல லாஸ்ட் 1 இயர்ல more than 15 to 16,000 retail shops are closed. Why? உங்களுக்கு தெரியுமா? வை தெரியுமா? பெரிய சூப்பர் மார்க்கெட் வருது பாருங்க. பெரிய சூப்பர் மார்க்கெட் வரும்போது ஆட்கள் வந்து வண்டி எடுத்து சூப்பர் மார்க்கெட் போகணும். சின்ன 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 கடைகள், there are small entrepreneurs, அந்த ஷாப் எல்லாம் வந்து க்ளோஸா போயிட்டு. எஸ், மால்ஸ். பொன் குணசேகர் சார், தேங்க்யூ. இந்த பெரிய பெரிய மால்ஸ் வந்து சின்ன சின்ன கடைகளை வந்து மூடி போயிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயர் more than 16,000-17,000 shops in Tamil Nadu are closed. 16,000 பேர் ஷாப் க்ளோஸ் ஆனா ஒரு ஷாப்ல வந்து 4 to 5 people சொன்னா எத்தனை பேரோட வேலை போயிருக்கு? ஆல்சோ ஆன்லைன் பிசினஸ். எஸ், நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. நம்ம வந்து அவுட்லெட்ல டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். whoever is purchasing has income, whoever is selling is having income.
ஸோ அது வந்து என்ன ஆகும் இந்த டைரக்ட் செல்லிங்ல ஆர்சிஎம் பிசினஸ்ல ஸ்மால் ரீட்டைல் ஷாப்ஸ் ஆர் என்கரேஜ், மோர் பீப்புள் வில் கெட் ஜாப், job opportunities will get multiplied. These are all the benefits of direct selling. அப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன் த சொசைட்டி. ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு வேண்டி வேலை பண்ணும்போது, ஒரு ஆள் இன்னொரு ஆளோட வளர்ச்சிக்காக வேலை பண்ணும்போது, there will be an integrity, unity and integrity within the society, right? Benefits. நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்ம ஒரு as a direct seller நான் வந்து ஆர்சிஎம்குள்ள வந்தா எனக்கு குவாலிட்டி ப்ராடக்ட், ஒரிஜினல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எனக்கு நியாயமான விலையில கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆல் டைரக்ட்லி மார்க்கெட்டட். தெர் இஸ் நோ அட்வர்டைஸ்மெண்ட், நோ மிடில் மேன், நோ படி இன் பிட்வீன். எனக்கு நேரடியா வந்து மேனுஃபேக்சர்ல இருந்து பொருள் வந்து கம்பெனி அவுட்லெட் மூலமா கிடைக்குது. ஸோ ஐ கெட் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் பிரைஸ். தட் இஸ் a வெரி பிக் பெனிஃபிட். இல்லைன்னா நீங்க மார்க்கெட்ல போயிட்டு எந்த பொருள் வாங்கினாலும் 40-50% இஸ் டூப்ளிகேட். உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி கிடைக்கும். there is no billing, there is no originality, maximum are duplicate products. எத்தனை வீடியோஸ், எத்தனை கேஸ், எத்தனை நியூஸ் பேப்பர்ல வருது, டிவியில வருது. டீ பவுடர் கலப்பணும், எனது ஆயில் கலப்பணும். நமக்கு மார்க்கெட்ல உள்ள ஒரு 40-50% கலப்பண ப்ராடக்ட் தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம பணத்தை கொடுத்து கலப்பணமான பொருள்கள் வாங்கி பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்திட்டு இருக்கு, நோவாளிகளா மாறிட்டு இருக்கு. ஆனா வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டைரக்ட் செல்லிங்? யூ கெட் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ். கலப்பணமான பொருள் ஆர்சிஎம்மில் கூடி கிடைக்கிறது இல்ல. பிகாஸ் யூ கெட் ஆல் 100% tax paid billed product from RCM outlets. ஏன் and live independent. உங்களுக்கு தனியா ஏர்ன் பண்ணி வேற யாரோட மேலையும் டிபெண்ட் பண்ணாம யூ கேன் ஏர்ன் அன் இண்டிபெண்டன்ட் லைஃப். தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஏ டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆஸ் எ டைரக்ட் செல்லர். ரீட்டைலிங், பிரான்ச்சைசி, டீம் பில்டிங், நீங்க உங்களுக்கு இஷ்டமானது எது வேணும் நீங்க பண்ணிக்கலாம். டீம் பில்டிங் ஃபார் செக்யூரிட்டி இன் த லைஃப். ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு, ஒரு கார் டிரைவருக்கு, ஒரு பிசினஸ் பண்ற ஆளுக்கு, ஒரு பிரைவேட் வேலையில வேலை பண்ற ஆளுக்கு there is no security. அவர் வேலைக்கு போகும்போது சேலரி கிடைக்கும், வேலை விட்டா சேலரி நின்று போகும். அவர் வண்டி ஓட்டினா வருமானம் வரும், வண்டி நிறுத்த வச்சா அவரோட வருமானம் நின்று போகும். ஒரு ஒரு கடைக்காரன் கடை ஓபன் பண்ணினா வருமானம் வரும், கடையை மூடினா there is no security, no income. ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் நாள் நின்று டீம் கட்டி டீம் பில்ட் பண்ணினா we get security for the lifetime, for the generations. ஏன்னா அந்த டீமில் வந்து ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், அந்த டீமில் வந்து பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த டீம் வந்து மல்டிப்ளையா இன்னும் டீம் பெருசா போகும்போது அவர் செக்யூரிட்டி ஃபார் த ஜெனரேஷன்ஸ் ஆர் சேஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ். லோ காஸ்ட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். ஆல்ரெடி நான் இதை சொல்லியாச்சு, there is no huge investment. ஆனா வந்து வெரி லோ காஸ்ட்ல யூ கெட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம், யூ கெட் கான்டாக்ட்ஸ், யூ கெட் இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஒரு 2-3 months பேக் எனக்கு கேரளா இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10-15 பேரு, 20 பேர் நினைக்கிறேன், ஈரோட்ல வந்து தேவர் கமிங் ஃபார் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரு 20 பேர் நினைக்கிறேன், லேடிஸ் இருக்கு, அதுல மேக்சிமம் லேடிஸ் நினைக்கிறேன். ஈரோட்ல அவருக்கு ஒரு இடம் வேணும், அகாமடேஷன் அண்ட் ஃபுட், தங்கி அவருக்கு அந்த கோர்ஸ் எடுக்கிறது. நான் என்ன பண்ணிது, எனக்கு ஈரோட்ல யாரும் தெரியல, நான் ஜஸ்ட் காமராஜ் சாரை கால் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு 10-20 பேரு எல்லாம் பெண்கள் வர்றாரு, பெண்களும் இருக்கும் ஆண்களும் இருக்கும் நினைக்கிறேன். ஐ டோல்ட் காமராஜ் சார் எனி அரேஞ்ச்மெண்ட் கேன் பி டன். ஒரு 2-3 daysல சாரை ரிவர்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு சர்ச்சில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வெரி வெரி லோ காஸ்ட்ல, இவர் கேரளா இருந்து அங்க போயது மட்டும்தான், அங்க போன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட லைசன்ஸ் பண்ணிட்டு he has made a super arrangement. இல்லனா கேரளாக்கார அங்க போய் தேடி பார்த்து அவர் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்க வேண்டியது. பிகாஸ் we are in RCM, because I know காமராஜ் சார் in ஈரோடு. நான் போகாமையே இந்த 20 பசங்களையும் அங்க போய் அவருக்கு வித் அகாமடேஷன் ஃபுட் வெரி வெரி லோ காஸ்ட்ல ஒரு மாசம் ஏதோ நின்றதங்க, ஒரு மாசமோ 2 மாசம் நின்றது, நின்று ஹாப்பியா அவர் ரிட்டர்ன் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தார். நான் காமராஜருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ கேன் ஜெனரேட் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்ப நாளே உங்களுக்கு டெல்லியில ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு ஆர்சிஎம் உடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டெல்லியில இருக்கு, நம்மளோட ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் கேரளால இருக்கு, நம்மளோட ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கர்நாடகால இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. எனிவேர் அக்ராஸ் த கண்ட்ரி யூ வில் ஹேவ் கான்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். தட் இஸ் a benefit of a direct seller in
டைரக்ட் செல்லிங். நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ரெண்டு விதமா நம்ம கட்டிக்கலாம். ரைட் சார்? In two ways you can build RCM. One, you always run for the business. பிசினஸோட பின்னாடி ஓடிட்டே இருக்க வேண்டியது. நீங்க எப்போ ஓட்டத்தை நிறுத்துமோ அப்போ உங்களை பிசினஸ் வந்து டவுனா போயிட்டே இருக்கு. ஆர் ரன் நவ். இப்ப நீங்க ஓடணும். ஓடாம நீங்க பிசினஸ் கட்ட முடியாது. நீங்க வீட்டுல உட்கார்ந்து பிசினஸ் கட்ட முடியாது. ஆனா இப்ப நீங்க ஓடிட்டு என்ன பண்ணணும்? build your team and then the business should run for you. புரியுதா நான் சொன்னது? ஃபர்ஸ்ட் நீங்க ஓடணும். ஓடிட்டு தான் பிசினஸ் கட்ட முடியும். ஆனா ஒரு வாட்டி நீங்க கட்டிய பிசினஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்க இல்லாம இருந்தாலும் நீங்க இல்லனாலும் நீங்க பிசினஸ் எதுவும் பண்ணலாம்னாலும் அந்த பிசினஸ் வந்து உங்களுக்காக ரன் பண்ணிட்டு இருக்கணும். So there are two ways of building the business. One, you always run for the business. நீங்க பிசினஸ் ஓட பின்னாடி ஓடிட்டே இருக்க வேண்டியது. நீங்க எப்போ நீங்க நிக்குங்களோ உங்களை பிசினஸ் டவுன் ஜீரோ. ரைட்? Second way of building, you build the business, run and build the business and leave it. அந்த business run போயிட்டே இருக்கணும், குறைய கூடாது, அப்படியே போயிட்டு இருக்கணும். நீங்க இருக்குதோ இல்லையோ, நீங்க கட்டுறியோ, நீங்க காமிக்கிறியோ, நீங்க சேல் பண்றியோ, நீங்க மீட்டிங் வர்றதோ இல்லையோ, உங்களை பிசினஸ் டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்? there are two choice. லைஃப் டைம் ரன் பண்ணுங்க பிசினஸ்க்காக, இல்ல நீங்க கொஞ்ச நாள் பில்ட் பண்ணிட்டு நீங்க விடுங்க, பிசினஸ் ஓடிட்டே இருக்கணும் லைஃப் டைம். உங்களுக்கு எது இஷ்டம்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. யூ வாண்ட் டு ரன் ஃபார் த பிசினஸ் ஆல்வேஸ் ஆர் த பிசினஸ் ஷுட் ரன் ஃபார் யூ லைஃப் டைம்? உங்களுக்கு எது வேணும்? வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? உங்களுக்கு எது உங்களை சாய்ஸ்? டைப் பண்ணுங்க சார் சாட் பாக்ஸ்ல பார்க்கலாம். If you want to run for the business, அதுவும் நான் சாய்ஸ் சொல்லி கொடுக்கிறேன். You want பொன்சுகரன் சேகரன் லைஃப் டைம் பிசினஸ்க்காக ஓடிட்டே இருக்கும் சொல்றாரு. ரன் ஃபார் த பிசினஸ். அப்படியா பொன்சுகரன் சார்? லைஃப் டைம் நீங்க பிசினஸ்க்காக ஓடிட்டே இருக்குமா? ஐ எம் ஆல்வேஸ் ரன். ஸ்ரீநிதி சார் சொல்றாரு நான் பிசினஸ்க்காக ஓடிட்டே இருக்கும். First run for business and after rest for business. Second option. Yes. Okay. Business run for me. அதே business run for me. சையத் சார் சொல்றாரு business. வேதராஜ் சொல்றாரு business should run for me after some time. That is the right answer. Business should run for me. கொஞ்ச நாள் நான் பிசினஸ்க்காக ஓடும், அதுக்கப்புறம் பிசினஸ் எனக்காக ஓடணும். நான் எப்பவும் பிசினஸ் should run for me. Yes, மகேந்திரன் சார் சொல்றாரு business should run for me. Now I will run for the business. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் business should run for me. எனக்கு தெரியாமையே பிசினஸ் வளர்ந்து போயிட்டே இருக்கணும். எஸ், ஷவுகத் சார் சொல்றாரு செகண்ட் ஆப்ஷன், தட் இஸ் பிசினஸ் ரன்னிங் ஃபார் மீ. பிசினஸ் எனக்காக ஓடணும். கொஞ்ச நாள் நான் பிசினஸுக்காக ஓடும், அதுக்கப்புறம் பிசினஸ் எனக்காக ஓடணும். அது எப்படி பண்ண முடியும்? வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? பிசினஸ் ரன்னிங் ஃபார் யூ. Business running for me is called automation. அதுக்கு என்ன சொல்லும்? automation. பிசினஸ் எனக்காக ஓடுறதே நான் என்ன சொல்லும்? that is called automation. Connecting your team with the system. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. சப்போஸ் நீங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு டெல்லிக்கு போறதுக்கு நீங்க டிக்கெட் எடுத்தாச்சு. ட்ரெயின்ல வந்து உட்கார்ந்து ட்ரெயின் என்ஜின் டிரைவர் ட்ரெயின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓட போகுது. நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் ஓடும். டைமிங் ஆச்சு. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல சென்னை விடுது. ஆஃப்டர் 2 days இது வந்து டெல்லியில ரீச் ஆகும். சடனா வந்து அந்த என்ஜின் டிரைவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, சம் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். அந்த ட்ரெயின் டிரைவர் இம்மிடியட்டா வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போகணும். ரைட் கொண்டு போகணும். என்ன கேள்வி என்ன தெரியுமா? will that train leave Chennai station to Delhi? அந்த ட்ரெயின் டெல்லிக்கு போகுமா? இல்ல அந்த ட்ரெயின் அந்த என்ஜின் டிரைவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் போனதுனால will that train stop or will that train run to Delhi?
தட் இஸ் மை கொஸ்டின். அந்த ட்ரெயின் கேன்சல் ஆகுமா ஓடுமா? போகும். சியாபுதீன் சார் போகும், ஓடும். எஸ், கேன்சில் கேன்சில் ஆகாது. தட் இஸ் கால்டு ஆட்டோமேஷன். பிரான்சிஸ் சார் சொல்றாரு இட் வில் ரன். அது ஓடும். இட் வில் ரன். இட் வில் நாட் கெட் கேன்சல்ட். That train will not, and the train cancel. That is called automation or connecting with the system. நீங்க ஒரு வாட்டி யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு மீட்டிங் சப்போஸ் சென்னையில் ஆர்கனைஸ் பண்றேன், இல்ல ட்ரிச்சியில் ஆர்கனைஸ் பண்றேன். ஆர்கனைஸ் பண்ண ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைத்தினால சப்போஸ் எங்கேயோ போக வேண்டியது, இல்ல ஆஸ்பத்திரி போக வேண்டியதோ, இல்ல அவரோட ரிலேஷன்ல ஏதோ ஒரு கல்யாணம் வந்ததோ, he is not able to arrange or organize. அந்த மீட்டிங் நடக்குமா கேன்சல் ஆகும்? ஹலோ, அந்த சென்னையில் அந்த மீட்டிங் நடக்குமா கேன்சல் ஆகுமா? ட்ரிச்சியில் அந்த மீட்டிங் நடக்குமா கேன்சல் ஆகுமா? சசிகலா மேடம் சொல்றாரு நடக்கும். நடக்கும் நீங்க சொல்ற உங்க ஆன்சர் வந்து நடக்கும் அப்படி இருந்தா யூ ஹாவ் மேட் யுவர் மீட்டிங் நாட் கேன்சல். ஜெயக்குமார் சார் சொல்றாரு நடக்கும், நாட் கேன்சல். அந்த மாதிரி இருந்தா யூ ஹாவ் மேட் யுவர் டீம் ஆட்டோமேட்டட். யுவர் டீம் இஸ் கனெக்டட் வித் த சிஸ்டம். நான் நிறைய இடத்துல என்ன பார்த்துருக்கு தெரியுமா, ஆர்கனைஸ் பண்ண ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் ப்ராப்ளம் சார், என்னாச்சு? அந்த ஆர்கனைஸ் பண்ண ஆளு வந்து கொஞ்சம் சிக்னஸ் வந்திருக்கு சார், அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுச்சு, மீட்டிங் கேன்சல் சார், அது வந்து ஒரு வாரம் விட்டோ 2 வாரம் விட்டோ பண்ணிக்கலாம் சார். ஹலோ, எத்தனையோ இடத்துல எத்தனையோ வாட்டி என்னது? வாட் இஸ் த மீனிங்? வாட் இஸ் த மீனிங்? மீனிங் இஸ் that நீங்க கட்டிட்டு இருக்கிற பிசினஸ் நீங்க இருந்தா மட்டும் நடக்கும். That means you have not made your team automated. பேங்க்ல ஒரு கேஷியர் லீவ் எடுத்தாலும் அந்த பேங்க் நடக்கும். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் லீவ் எடுத்தாலும், ஹெட் மாஸ்டர் லீவ் எடுத்தாலும் அந்த ஸ்கூல் அன்னைக்கு நடக்கும். உங்கள டீம்ல நீங்க இருந்தாலும் இல்லானாலும் உங்கள டீம்ல பிவி வரணும், பிவி பிசினஸ் நடக்கணும். For that you have to make your team automated, connected with the system. System, அது எப்படி சிஸ்டம்? So we have to be very 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 careful while building the team. உங்கள டீம்ல வந்து அவுட் ஆஃப் சிஸ்டம்ல, without the system anything wrong நடக்கிறதுக்கு you should not encourage. Like check your activities. நீங்க உங்கள டீம்ல நீங்களும் உங்கள டீம்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. நான் கொஞ்சம் இங்க பாயிண்ட்ஸ் போட்டுடுறேன். If it is happening, your team will get destroyed. If it is not happening, your system will automatically get automated and attach with the system. That means your team should work ethically, honestly, transparently, without any partiality. அப்படி நடந்தா your team today or tomorrow will get automated, connected with the system. நீங்க செக் பண்ணுங்க, இது நடக்குதா? பல்க் பில்லிங் நடக்குதா உங்கள டீம்ல? பல்க் பில்லிங் ஒரு டெம்பரரி டார்கெட், நியூட்ரிசார்ஜ் காரன் டார்கெட் கொடுக்குது, கீசோல் காரன் டார்கெட் கொடுக்குது, ரைட், பெயிண்ட் காரன் டார்கெட் கொடுக்குது. யூ ஆர் கிவிங் ப்ரெஷரைஸ் ஃபோர்ஸ், பண்ணுங்கோ பண்ணுங்கோ பண்ணுங்கோ. அப்படி பண்ணிட்டு whether it is getting sold or whether it is accumulated, வீட்ல அக்யூமுலேட்டா கட்டில் காட்டோட கீழே வீட்டுல வந்து கடத்தை வாங்கி அந்த பொருளை வாங்கி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு whether they are doing bulk billing and the products are getting stocked, over burden ஆகுதா நடக்குதா செக் பண்ணுங்க. செக், ப்ளீஸ் செக். ரைட், we are doing RCM business, let us focus RCM. ஒரு 2500 5000 PV is okay. அதுக்கு மேலே 10,000 PV 25,000 PV 50,000 PV எல்லாம் பண்ணிட்டு அது வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பல்க் பில்லிங் ஆகி உங்களை வீட்டுல கிடைக்க கூடாது. நீங்க எவ்ரிடே இன் ஆக்ஷன், எவ்ரிடே இன் சேல்ஸ், ரீட்டைல் டெய்லி நடக்குது, கடையில் கொடுக்குது, கடை சப்ளை, ஹோம் டெலிவரி, அப்படி பண்ணி உங்களுக்கு 1 lakh சேல்ஸ் இருக்குதா, 2 lakh சேல்ஸ் இருக்குதா, சேல்ஸ் போயிட்டே இருக்குதா, நோ ப்ராப்ளம், யூ டூ இட்.
அப்படி இல்ல, ஏதோ கம்பெனிக்காரன் ஒரு டார்கெட் கொடுத்த, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு எனக்கு ஊட்டிக்கு போனோம், எனக்கு மூணாருக்கு போனோம், எனக்கு டெல்லிக்கு போனோம், எனக்கு கோவாக்கு போனோம், அப்படி சொல்லி அந்த கோவாக்கு போறதுக்காக, டெல்லிக்கு போறதுக்காக, மூணாருக்கு போறதுக்காக, பெங்களூர் வர்றதுக்காக டோன்ட் டூ எனி டார்கெட் வித்தவுட் டூயிங் ஆக்ஷன். No bulk billing for any temporary targets. Any temporary target. You take long-term targets. System attached target. No temporary targets of any products. Suppose if you are taking target, first sell the products and bill it. First sell பண்ணுங்கோ, first வேலை பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் பில்லிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அடிச்சு 1 லட்சம் 2 லட்சம் அடிச்சு கோவாக்கு போறது பிளான் நீங்க எடுக்க வேண்டாம். டோன்ட் டேக் இட். நோ டெம்பரரி டார்கெட்ஸ், நோ மந்த் எண்ட் பில்லிங். எல்லாம் மாசம் மாசம் சும்மா அப்படியே உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு மந்த் எண்டில் 1,50,000 வந்து நிற்கும். டீமும் உங்களும் சேர்ந்து 1,50,000. இனி எத்தனை வேணும் அப்ளைன் கால் பண்ணி சொல்றேன். சார் உங்களுக்கு 1,50,000 டர்ன் ஓவர் வந்திருக்கு, இன்னொரு 20,000 பிவி பண்ணினா நீங்க 1,70,000 போகும். அதனால எஸ் growth போனஸ். மனோஜ்குமார் சாஹூ, எஸ் growth போனஸுக்காக மந்த் பல்க் பில்லிங் பண்ற ஆள்கள் இருக்கு. growth போனஸ் மிஸ் ஆகும் சொல்லி அந்த 20,000 பிவி அடிச்சு அந்த ப்ராடக்ட்ல கொண்டு போய் வீட்டில் வைக்கிற அந்த மாதிரி வேலைகள் நம்ம பண்ணக்கூடாது. செக் யுவர் ஆக்டிவிட்டிஸ். நீங்க மட்டும் இல்ல, செக் யுவர் டீம். கிரெடிட் வாங்குறது, கடையில போய் பல்க் பில்லிங் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து எங்க எல்லாம் கொண்டு போய் கொடுத்து கடத்தை வாங்கி அந்த கடத்தோட பணம் ரிட்டர்ன் கொடுக்காம, is it happening? Then your team will not get automated. Your team will get destroyed. Be very, very careful. Do ethical business. Every day in action. Every day meet the people. Every day sell the products. நீங்க இந்த பல்க் பில்லிங் பண்ண அவசியமே வராது. நீங்க சும்மா வீட்டுல உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு சீரியலை பார்த்து பிலிமை பார்த்து மந்தில் ஒரு 20 நாள் 25 நாள் சும்மா உட்கார்ந்துட்டு மந்த் எண்டில் போய் பிவி பார்த்து ஒய்யோ 20,000 பிவி கம்மி இருக்கு, 30,000 பிவி கம்மி இருக்கு, அது போய் ஒரு பிவியூசியில போய் அந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து பல்க் பில்லிங் பண்ணி பணம் கொடுக்காம, இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் மால் பிராக்டிஸ் யுவர் பிசினஸ் வில் கொலாப்ஸ். ரெண்டாவது வந்து நம்ம ஆட்களை சேர்த்து மறந்துடுது. Joining the people and looking for new, always looking for new. பழைய ஆட்களுக்கு நீங்க கவுன்சிலிங் பண்ணல, பழைய ஆட்களுக்கு வந்து நீங்க கைட்லைன்ஸ் கொடுக்கறது இல்ல, your team will not get automated. நீங்க ஒரு புது ஆளை ஆர்சிஎம்குள்ள கொண்டு வந்தா மீட் him within 48 hours. அவரோட வீட்டுல போய் மீட் பண்ணி அவருக்கு தேவையான கைட்லைன்ஸ் teach him why RCM is important in the life. சொல்லி கொடுங்க, RCM உங்களை லைஃப்ல எதுக்கு தேவை, நீங்க ஒரு வேலை பண்ணினா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும், நீங்க ஒரு பிசினஸ் பார்த்தா உங்களுக்கு எத்தனை வருமானம் கிடைக்கும், செக்யூரிட்டி கிடைக்குதா, நீங்க நாளை வேலை பண்ணலாம்னா உங்களுக்கு வருமானம் வருமா. ஆர்சிஎம்ல நீங்க 1 வருஷம் 2 வருஷம் ஓடினா, கொஞ்சம் ஒரு 1 or 2 years நீங்க ஓடினா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆர்சிஎம் உங்களுக்காக ஓட ஆரம்பிக்கும். ஆர்சிஎம் உங்களுக்காக ஓட ஆரம்பிக்கும். தட் இஸ் a security in the life. அது ஆர்சிஎம்ல மட்டும்தான் கிடைக்கும். தட் இஸ் the importance of RCM. Teach him the plan. ஒரு புது ஆளை வந்து பிளான் கத்தி கொடுங்கோ, ப்ராடக்ட் சொல்லி கொடுங்கோ, கன்சிஸ்டன்சி பிளான். 1,500 பிவி 6 மாசம் பண்றதுக்கு அவசியம் என்ன, 2,500 பிவி 6 மாசம் எதுக்கு பண்ணணும், 5,000 பிவி 6 மாசம் எதுக்கு பண்ணணும். புது ஆளுக்கு எதுவும் தெரியாது, எந்த ப்ராடக்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அவருக்கு தெரியாது, எங்க செக் பண்ணணும் பிவி அவருக்கு தெரியாது, ஒரு ஆளுக்கு ப்ராடக்ட் சொல்லி கொடுக்க அவருக்கு தெரியாது, பிளான் சொல்லி கொடுக்க அவருக்கு தெரியாது. டீச் ஹிம். கத்தி கொடுங்க. ட்ரெயின் ஹிம். ட்ரெயின் த நியூ பீப்புள். டோன்ட் ரன் பிஹைண்ட் நியூ பீப்புள் ஆல்வேஸ். புது ஆட்கள் வந்தா புது ஆளே வந்து போய் மீட் பண்ணிட்டு அவருக்கு தேவையான ஐடியாஸ், பிளான்ஸ், ட்ரைனிங், கவுன்சிலிங் கொடுங்கோ. அப்புறம் அவரை வந்து நியரஸ்ட் ஆர்சிஎம் அவுட்லெட்ல கால் பண்ணுங்கோ, அவரை ஒரு நியரஸ்ட் மீட்டிங்ல கூப்பிடுங்கோ, ஜூம் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கோ, பிசிக்கல் மீட்டிங் இருந்தா அதை அட்டென்ட் பண்ண சொல்லுங்கோ. There's all counseling for the new people. அப்புறம் இனி ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, உங்களை டீமில் ஒரு நல்ல ஒர்க்கிங் லீடர் வந்தா அவரோட கூட சண்டை போடும். That is very very bad habit. யாரோ ஒரு ஆள் உங்களை டீமில் ஒரு ஆளா டீமில் கொண்டு வந்து அவரை வேலை பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய என்னது டாஸ்க்.
ஒரு ஆளை ஆர்சிஎம்க்கு உள்ள கொண்டு வர்றது ஈஸி. ஆனா ஒரு ஆளை கொண்டு வந்து அவரை ட்ரெயின் அப் பண்ணி அவர் ஒரு லீடரா மாத்தி சிஸ்டம் தெரிய வச்சு ப்ராடக்ட் தெரிய வச்சு கம்பெனியில மெயில் எங்க போடணும், அப்ளைன் எல்ஓஎஸ் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் யாரு யார்கிட்ட எப்போ பேசணும், ஒரு ஆளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ரெயின் அப் பண்ணி கரெக்டா ஒரு லீடரா மாத்தணும்னா இட் டேக்ஸ் டைம். 1 இயர் 2 இயர் டைம். அப்புறம் என்ன ஆகும், கூட வேலை பண்ணி அவரோட கூடயே சண்டை போட்டு அவரோட கம்யூனிகேஷன் கட் டிஸ்கனெக்ட். நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு அவர் என்னோட டவுன்லைன்ல தேவையில்லை, அவன் பண்ற பிவி எனக்கு வேண்டாம், அவனை பார்த்தா நான் அடிக்குவேன். These are all very very என்ன சொல்லும் தமிழ்ல அதுக்கு என்ன பேசுன்னு தெரியல, மூர்க்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இஸ் a biggest foolish man. உங்களை டவுன்லைன்ல அந்த மாதிரி ஒரு ஆள் இண்டிபெண்டா பிசினஸ் கட்டுற ஒரு ஆள் வந்தா யூ ஆர் a blessed person by the God. உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, பிளஸ்ஸிங் கிடைச்சிருக்கு. நீங்க இல்லாம உங்களை சப்போர்ட் இல்லாம if he is building the business எதுவும் வேண்டாம், அவருக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டாம், அவரு பத்தி நீங்க நல்லது சொல்ல வேண்டாம், கெட்டதா சொல்லக்கூடாது. அவர் போன் பண்ணி நல்ல வாக்கு பேசுங்க. டோன்ட் டிஸ்கனெக்ட் கம்யூனிகேஷன், கீப் த கம்யூனிகேஷன் ஆல்வேஸ். இப்போ ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லினா, ஒரு வீட்டுல கம்யூனிகேஷன் சொல்லினா இட் இஸ் லைக் ஒர்க்ஸ் லைக் ஏ ஃபியூஸ் சொல்லும். ஒர்க்ஸ் லைக் ஏ ஃபியூஸ். ஒரு வீட்டுல ஃபியூஸ் போயிடுச்சு, கரண்ட் வருது, சடனா வந்து ஃபியூஸ் எரிஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த வீடு என்ன ஆகும், அந்த வீட்டுல என்ன ஆகும், இருட்டாகும். கரெக்ட் தானே? லைட் போனா இட் வில் பிகம் டார்க். அந்த மாதிரி சப்போஸ் வித் யுவர் டீம், வித் யுவர் ஒர்க்கிங் லீடர்ஸ், ஆஸ் an upline, as a senior matured upline, உங்களை டீமில் கீழே உள்ள ஆட்களோட கம்யூனிகேஷன் கட் ஆனா your team will become dark, your team will get into darkness. லைட் போச்சு, கம்யூனிகேஷன் போச்சுன்னு சொன்னா லைட் போச்சு, ஃபியூஸ் அடிச்சு போச்சு. there is no communication, no interaction. அப்போ நீங்க கம்பெனில இருந்து வர இன்ஃபர்மேஷன் நீங்க டீம்ல பாஸ் பண்ண முடியாது. the working the atmosphere will get spoiled. இது எப்ப நடக்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ. நானே பண்ணிது, நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட வராம எப்படி நடக்கும்? இதெல்லாம் வேண்டாம் சார், நாட் ரிக்வயர்ட். யாரும் எதுவும் என்கிட்ட கேட்காம பிசினஸ் தமிழ்நாட்டில் நடக்கும். எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட எதுவுமே கேட்காம தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான பிசினஸ் வருதுன்னு வச்சுக்கோ, ஐ வில் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அதுதானே செக்யூரிட்டி, அதுதானே ஃப்ரீடம். தட் இஸ் ஃப்ரீடம். நம்ம வேலை பண்ண வேண்டியது அதுக்காகத்தான். நாளைக்கு வந்து கோபகுமார் சார் நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்றது தமிழ்நாட்டுல ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. இல்லாமையே கோடிக்கணக்கான பிசினஸ் தமிழ்நாட்டில இருந்து ஆர்சிஎம்ல வரணும். தட் இஸ் கால்டு ஃப்ரீடம், தட் இஸ் கால்ட் செக்யூரிட்டி. என்கிட்ட கேட்கணும், நான் தான் பெரிய ஆளு, அப்படி வேண்டாம், நாட் ரிக்வயர்ட். சரண்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீம், சரண்டர், ஹேவ் பேஷன்ஸ். No negative discussion about any team members. No negative. Disconnect for small reason. Most of the disconnections are for small reasons. சின்ன பிரச்சனை. நீங்க எப்போவாது கேள்விப்பட்டிருக்கா? ஆனை கடிச்சு மரிச்சு கேள்விப்பட்டிருக்கா? ஆனை கடிச்சு இறந்துச்சு கேள்விப்பட்டிருக்கா? வேதராஜன் கேள்விப்பட்டிருக்கா? ஆனை கடிச்சு இறந்துச்சு இல்லையா? ஆனா கொசு கடிச்சு இறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டான? கொசு கடிச்சு இறந்துருக்கு, ஆனை கடிச்சு இறங்கல, கொசு கடிச்சு. அதாவது சின்ன பிரச்சனை தான் நமக்கு ப்ராப்ளம். சின்ன பெரிய பிரச்சனை தேவையில்லை, சின்ன ப்ராப்ளம், டிஸ்கனெக்ஷன். சோ சாரி. இந்த மாதிரி நடந்தா your team will not get automated. If your team has to get automated, you have to build an independent business. Over dependency on upline, இதெல்லாம் reasons. Over dependency on upline. சின்ன for daily activity சேல் பண்றதுக்கு என்னோட அப்ளைன் வரணும், ஒரு ஜாயினிங் போடணும், என்னோட அப்ளைன் பண்ணி கொடுக்கணும், ஒரு இடத்துல ப்ராடக்ட் டெலிவரி கொடுக்கணும், அப்ளைன் கூட்டி போகுது.
ஒரு சின்ன மீட்டிங் எங்கேயோ நடக்கணும், ஒரு ஹோம் மீட்டிங், ஒரு 1 to 1, யாரோ ஒரு ஆளுக்கு பிளான் சொல்லி கொடுக்கணும். அப்ளைன் கூட்டு போகணும், என்னோட அப்ளைன் வரல. ஓவர் டிபெண்டன்சி ஆன் அப்ளைன். சின்ன சின்ன குவயரிஸ் நீங்களே பண்ணிக்கலாம். அப்ளைன் கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு, சார் என்ன எங்கே மெயில் பண்ணணும், நானே பண்ணிடுறேன் சார். அது என்ன ஒரு அக்கௌண்ட் டிலீட் பண்ணணும், இல்ல ஒரு ஆளுக்கு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, இந்த பேங்க்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு, கொஞ்சம் டிலீட் பண்ணணும், நான் என்ன பண்ண சார், நான் எங்க மெயில் போடணும், எனக்கு சொல்லி கொடுங்க சார், நானே பண்ணிடுறேன். தட் இஸ் கால்ட் லீடர்ஷிப். டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் அப்ளைன். நீங்க அப்ளைனோட மேல டிபெண்ட் ஆனா யுவர் டவுன்லைன்ஸ் வில் டிபெண்ட் ஆன் யூ. நீங்க ஒரு எக்ஸாம்பிளா நின்று இண்டிபெண்டா இந்த பிசினஸ் எப்படி கட்டணும் அப்படி நம்ம டீமில சொல்லி கொடுக்கணும். ரைட் சார்? So let us automate our team. Let us build our team to the biggest of our possibility. பெரிய அளவில் ஆர்சிஎம் கொண்டு போகணும். இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் டைம் நான் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் பி வெரி வெரி ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் யுவர் டீம். உங்களுக்கு டீம் பில்டிங் தான் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொண்டு வந்து கொடுக்கும். நாட் சேல்ஸ். நீங்க 10,000 PV, 25,000 PV, 50,000 PV, 1 lakh PV பண்ணுங்க. But that is not RCM business. RCM business is team building. Build your team. Attach your team with the system. Not with you. எனக்கு இம்பார்ட்டன்ஸ், என்னோட டீமில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படி நினைக்கவே கூடாது. ஹலோ, பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கட்டுற இந்த டீம்ல எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும், என்ன நினைச்சுதான் இந்த பிசினஸ் நடக்கணும். அதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ்ல ஓகே, அதெல்லாம் வேற பிசினஸ்ல வேற ஜாபில் எல்லாம் ஓகே ஆயிருக்கலாம். ஆர்சிஎம் பிசினஸ்ல எத்தனை சீக்கிரம் நான் இல்லாம இந்த பிசினஸ் முன்னாடி கொண்டு போக முடியும், எப்போ எத்தனை சீக்கிரமா எனக்கு ஃப்ரீ ஆகலாம், என்னுடைய பேர் இல்லாம இந்த பிசினஸ் எப்படி முன்னாடி ஓட்ட முடியும். திங்க் அபவுட் இட். திங்க் பிரில்லியன்ட். திங்க் இன்டெலிஜென்ட்லி. மேக் யுவர் டீம் ஆட்டோமேட்டட். Without you, the business should run. So thank you very much. JRC. JRCM சார், மேக் யுவர் டீம் ஆட்டோமேட்டட். அருமையான தகவல் சார். பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்குதோ அதற்கு தான் நாம் ரிஸ்க் எடுக்கிறோம், பாடுபடுறோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய லீடர்ஷிப் ப்ரோக்ராமு, நிறைய விஷயங்கள் சம்மட்டி வச்சு அடித்த மாதிரி அடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் இதை கேட்குறோம் உங்ககிட்ட. அதனால ரொம்ப அருமை, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க கோபா சாருக்கு. அவர் எப்போ வந்தாலும் நம்ம டீமுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுப்பாரு. இன்னைக்கு நல்ல ஒரு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்த்துறை வழங்க வரக்கூடியவங்க டைம் இருக்கு. சாருக்கு அடுத்த மீட்டிங் இருக்குனால அவர் முடிச்சிட்டாரு. மலமலமான நீங்க சார் இருக்கும்போதே உங்களுடைய கைகளை உயர்த்தி உங்களுடைய இதை பேசி முடிச்சிடலாம். உங்களுடைய எனி டவுட் இருந்தா கூட சார், நான் ஆட்டோமேட்டிக்கா டீமை கொண்டு போறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம பில் அடிச்சுட்டு அப்புறம் போய் வித்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் எவ்வளோ அருமையான விஷயம். அதனால வித்துட்டு பில் அடிங்க, பில் அடிச்சுட்டு விற்க வேண்டாம். படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒண்ணுதான், எல்லாம் கிடையாது. படுத்துக்கிட்டு தான் போத்தணும், போத்திக்கிட்டெல்லாம் படுத்தா சிரமமாக. நல்லா அருமையாக சொல்லி கொடுத்தாரு. வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட். நன்றி நண்பர்களே. இன்றைய கூட்டம் உள்ளபடி சிறப்பு. கோபா சார், கோபாஜி கேக்குது சார், சொல்லுங்க. ரைட் சார். 17 ULP தமிழ்நாடு. ULPல அநேகர் இன்னும் நிறைய சைடில் பொன்குணா வாங்க பொன்குணா. இன்னைக்கு உண்மையிலேயே நம்முடைய மென்டார் வந்தாலே தமிழ்நாட்டுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளட் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இன்னைக்கு நம்முடைய தகவல் கம்மி ஏற்படுத்திருக்காரு. அந்த நெகட்டிவிட்டி, கண்டிப்பா நெகட்டிவிட்டி சின்ன ஒரு ரீசனா இருந்தா கூட நெகட்டிவிட்டினால தான் நிறைய பேர் மைனஸ் ஆயிடுறாங்க. அந்த நெகட்டிவிட்டி டவுன்லைன்ல கொண்டு போன விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவருடைய 17 ஆண்டு அனுபவங்கள் கண்டிப்பா நாம கையில் எடுத்து சார் சொன்னா பாருங்க. ஸோ நான் இல்லைனாலும் இந்த பிசினஸ் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வரணும், நான் இல்லைனாலும் இந்த பிசினஸ் எல்லா இடத்துலயும் பரவணுன்ற ஒரு விஷயம். அதை நாம ரன் த பிசினஸ் ஆஃப்டர் நம்ம அதை கண்காணிச்சா போதும், அந்த பிசினஸ் தானா ஒரு இந்த விஷயத்த ஷேர் பண்ணிச்சு. ஆனா இந்த வருஷம் நான் அன்பார்ச்சுனேட்லா டெல்லியில கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், நம்ம டீம்ல யாருமே கலந்துக்கல.
அது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. அது ஏதோ பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. டெக்னிக்கலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து யாரும் வந்து இன்னைக்கு வந்து இந்த வருஷம் நாங்க யாருமே கலந்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை போச்சு. அடுத்த சில்வர் ஜூபிலியில நாங்க வந்து மேடை ஏறி கண்டிப்பா 100 பேர் வந்து நாங்க வந்து டெல்லியில வந்து நாங்க கலந்துக்கிறதுக்கான பிளான் பண்ணி இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நிச்சயமா ஜெயாசியம் குடாசியம் தேங்க்யூ லீடர். நன்றி நன்றி குணா சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி நண்பர்களே. இன்றைய கூட்டம் மிக சிறப்பு. கேட்டவர்கள் பரவசம் அடைந்தீர்கள். இனி யாராச்சும் பேசணும்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதர்வைஸ் நான் வந்து அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டால், யூஎல்பி ரெஜிஸ்ட்ரேஷனை யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தயவுசெய்து பண்ணுங்க. உங்க டீம்ல சொல்லிக் கொடுங்க. அவங்க வரலைன்னாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற தகுதி அடிப்படையில் உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை முடியுங்கன்னு சொல்லுங்க. அவங்க வர முடியாத பட்சத்துக்கு அவங்களை எத்தனை பேர் 1+3 1+2 1+1 கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு தகுதி இல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, புதுசாக வந்திருப்பாங்க, ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்கள நம்ம உள்ள எடுத்துட்டு போகலாம். யூஎல்பியை சக்ஸஸாக பண்ண முடியும். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. கோபாஸோடைய பேச்சு வந்து நமக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்தவர்களை மனப்பூர்வமாய் வாழ்த்தி உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயார்சிம் சொல்லிட்டு வெளியே ஜெயார்சிம் குடார்சிம் வாழ்த்துக்கள். நன்றி கோபாஜி, நன்றி, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.